வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று அவதானிச்சினேன். அது என் மனசுக்கு நல்லதண்டு பட்டதால் அதை சொல்கிறேன். கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, தட்டி விட்டுட்டு போங்க. என்னென்னு சொன்னால், இந்த உழைக்கிறத சேமிக்கிற வழின்றதை நான் இன்றைக்கு கொஞ்சம் துல்லியமாக அவதானிச்சு கொண்டேன். கட்டாயம் அதை எல்லாரும் செய்தால் நல்லா, அது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் முன் கடையில் சாப்பிட போனால் ஒரு அன்னையர் ஆள் நான் சாப்பிட்டு ஒரு அன்னையர் ஆள் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு போகிறார். அவர் இங்கே நல்ல ஒரு கை லெவல் ஆள், நல்ல காசுக்கார் அவர். அப்படியானால் அப்போ மிச்ச காசு ஒரு 10 ரூபா கொடுக்கணும் கடைக்காரர். அப்போ கொடுக்கணுமென்று சொன்னால், இப்போ கடைக்காரர் சொல்லுவேன் தானே டொவி எடுங்கோண்டு. அவர் டொவி எடுக்கையில். இப்போ நான் என்ன செய்வேன்டா, மிச்ச காசு 10 ரூபா 20 ரூபா வந்தால் டொவி எடுப்பேன். இல்லையேன்னு சொன்னால் இருக்கட்டும் விடுங்கோன்னு சொல்லிட்டு வருவேன். நான் என் இயல்பாக சொல்கிறேன். அந்த அண்ணன் அந்த டொவி எடுக்கையில். அப்போ அவர் 10 ரூபா தாங்கன்னு சொல்லி போட்டு நிற்கிறார். அப்போ 10 ரூபா காசு எடுத்து கொடுத்தோன்னே வண்டிக்கு போகிறார். நல்ல அவர் வந்தது காரில் கட்டாயம். அப்போ ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஆள், எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல ஒரு வசதியான ஆள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அந்த 10 ரூபாவை நாங்கள் இப்படி விட்டுட்டு போகிறோம். 20 ரூபாண்டாதுன்றோம், இல்லை 10 ரூபா டொவி எடுத்து தின்றோம். டொவி எடுத்து தின்றா அது சுகரும் பெறும், வருத்தமும் பெறும். அவர் அந்த டொவி எடுக்கையில் அந்த 10 ரூபா வேண்டி தன் பர்ஸில் வச்சுக்கொண்டு சில்லறை காசு அதை வேண்டி வச்சுக்கொண்டு போகிறார். அவர் அந்த 10 ரூபாவா நாங்கள் 10 ரூபாவா 100 கடையில் விடுவோமா இருந்தால் 1000 ரூபா வந்துருமெண்டு வைங்குவன். இவர் அது நாளைக்கு ஒரு இடத்துக்கு அந்த 10 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பிறகு அவர் கொடுப்பேன். அப்போ அந்த சர்விங் பண்ணுற இதை பார்த்தேன் நான். உண்மையிலே கட்டாயம் நாங்களும் அந்த தவறை விடுறோம். போய் கடைகளில் வேண்டி போட்டு சில வேலை 10 ரூபா தானே ரெண்டு விட்டுட்டு வரோம். அது எங்கட வேர்வை. அது கண்டிப்பாக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கட வேர்வையில் வந்த காசு தான் அந்த காசு. நாங்கள் அப்படி விடக்கூடாது, அலட்சியமாக விடக்கூடாது. அந்த காசையும் நாங்கள் வேண்டணும். கட்டாயம் இதை என் உறவுகளுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு சொன்னால், அப்படி நாங்கள் விடுற தவறுகள்லாம் பெரிய ஒரு இதாக கொண்டு விடும். நாங்கள் சர்விங் பண்ணுறது குறைக்கிறதால நல்ல விஷயமா எனக்கு பட்டுது. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவும் வந்தால் நான் தெரியப்படுத்துவேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லல, ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொன்னால், லைக் பண்ணுறது வேறு, ஃபாலோ பண்ணினால் என்ன குணநடைகளை இந்த நல்லது கெட்டதுன்னு தெரிய வரும். நன்றி உறவுகளே.